ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆடி மாத பிறப்பு. பொதுவாக உங்களுக்கு ஆடி எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வரும், ஆடி அழைச்சின்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் துவங்கினீங்கன்னாக்கா அப்படியே வரிசையாக உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, வரலட்சுமி நோன்பு, ஆடிப்பூரம், இந்த மாதிரி பண்டிகைகள், அப்புறம் நவராத்திரி, இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தை மாதம் வரைக்கும் நமக்கு ரொம்ப பண்டிகைகள், நமக்கு ரொம்ப பிஸியாக இருப்போம் நம்ம. சரி, இந்த ஆடி மாதம் என்ற நாள் பிறக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை ஜூலை 17 அன்னைக்கு ஆடி முதல் நாளாகவும் ஆடி மாதம் தலை வெள்ளிக்கிழமையாகவும் வருகிறது. ஆடி மாதத்தில் வருகிற வெள்ளிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப இந்த சூடாக இருக்கிற ஒரு நம்மளுடைய ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை, ஒரு வெதர் கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் காற்று அடித்து மாறுற காலமாக நமக்கு ஆடி மாதம் வரும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், ஆடிப்பட்டம் தேடி விதை, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பெரியவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆடி மாதம் விதைச்சா நம்ம தை மாதத்துக்கு அறுவடை செய்கிற மாதிரி வரும். அதே போல் பெருக்கு அன்னைக்கு கூட நிறைய விசேஷங்கள் நமக்கு உண்டு. அந்த வகையில் நமக்கு இந்த வருடம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெள்ளிக்கிழமை தான் வரும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அற்புதமாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. ஜூலை மாதம் 17, 24, 31 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை 5 வருது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருது. ஜூலை 19, ஜூலை 26க்கு 1 வருது உங்களுக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2, 9, 16, 3 அடுத்த மாதமும் 2 இந்த மாதமும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த கூழ்வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சமயபுரத்தில் ரொம்ப பிரசித்தி உங்களுக்கு. அதே போல் மற்றைய பகுதிகளெல்லாம் கஞ்சி வார்த்தல், அதாவது தஞ்சை முத்துமாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி வார்க்கிறதுன்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு கஞ்சி வார்க்கிறது விஷயம் நடக்கும். நிறைய கோயில்களில் கேழ்வரகு கூழ் செய்து, ராகி கூழ் செய்வாங்க இல்லையா, அது ஒரு விசேஷமாக நடக்கும். ஒவ்வொரு கோயில்லையுமே கண்டிப்பாக ஒரு வாரம் அந்த தீமிதி திருவிழா, தீச்சட்டி ஏந்துதல், அலகு குத்துதல், இந்த மாதிரி முருகனுக்கு, அம்பாளுக்கு எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே அப்படியே கோலாகலமாக கொண்டாட்டமாக நம்ம ஊரே களை கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, குலதெய்வ பூஜைகளுக்கு மாதம் இந்த ஆடி மாதம். எப்படி தை மாதம் உங்களுக்கு முக்கியமோ அதே போல் இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தில் அந்த ஆரம்பத்தில் இந்த ஆடி மாதம் முதல் நாள் ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கான வருகைக்காக அவங்கள நாம் வர்ணித்து கூப்பிடுறது, அம்மனை வர்ணித்து அழைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது என்னம்மா வர்ணிக்கிறது அழைக்கிறது அப்படியெல்லாம் யோசிக்கிறாதீங்க, பெரிய விஷயம்லாம் இல்லை. அது அந்த பம்பை, உடுக்கை, அது மாதிரியெல்லாம் வச்சு கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. அப்படி நம்ம வீட்டில் நம்மளுக்கு அன்றைக்கி பூஜை எப்படியுமே வெள்ளிக்கிழமையில் நாம் பூஜை பாத்திரமெல்லாம் சுத்தம் பண்ணி, பூஜை அறைகளை சுத்தம் பண்ணி, விளக்கேற்றி நாம் அதில் கொஞ்சம் தீர்த்தம்லாம் எப்போவுமே வைப்போம் இல்லையா பஞ்சபாத்திரத்தில். அன்னைக்கு எல்லா தேவதைகளையும் நாம் வணங்கி, நம்ம மனசால் நம்ம குலதெய்வத்தையும் அன்னைக்கு வணங்கி எங்களுக்கு துணையார் நம்மளுடைய வேண்டுதலை சொல்லலாம். அதே போல் வருடத்துக்கு நம்ம கட்டாயம் ஒரு முறையாவது நம்ம குலதெய்வம் கோயிலில் ரொம்ப தூரத்தில் இருந்தால் போயிட்டு வரணும். அதே போல் ஆடி மாதமும் போயிட்டு வருவாங்க, தை மாதமும் போயிட்டு வருவாங்க. பொங்கல் இடுறது, ஆடி வெள்ளி, தை வெள்ளியிலெல்லாம் பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் நிறைய சிறப்பான விசேஷங்கள் நமக்கு நடக்கும். இந்த 5 வெள்ளிக்கிழமையில நாம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை இதில் நாம் தேர்ந்தெடுத்துட்டு நம்மளுடைய பூஜைகளை செய்யலாம். இல்லை 5 வாரங்களில் கூட நாம் செய்யலாம்.
கூழ் வார்த்தல் அந்த விஷயம் யார் யாருக்கு பழக்கமோ அவங்க இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க. அப்படி நம்ம அதை தப்பிட்டாக்கா கூட நாம் செவ்வாய்க்கிழமை கூட கூழ் வார்த்தல் செய்வாங்க. ஆடி, வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில், இதெல்லாம் சக்தி பீட ஸ்தலங்கள் 51 இந்த பவானி அம்மன் ஆலயம், திருவேற்காடு, இந்த மாதிரியான அம்மன் ஸ்தலங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இவையெல்லாம் கொண்டாடப்படும். நமக்கு தனியாக செய்ய முடியலன்னாக்கா ஒரு 4 பேரோட கூட்டு சேர்ந்து கோயிலில் போய் அங்கே நடக்கிற விசேஷங்களில் கூட நம்ம இந்த மாதிரி அந்த கூழ்வார்த்தெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா அந்த மாதிரி இடத்துல கூட நாம் போய் இந்த விசேஷங்களுக்குண்டான கட்டணங்களோ இல்லை இந்த பால் குடம் எடுக்கிறது, அது எந்தெந்த கோயிலில் எந்த நேரம் நமக்கு ரொம்ப தூரமாக இருக்குது போக முடியலன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயங்கள், அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷமான மாதம், அந்த கோயிலில் நீங்கள் போயிட்டு எப்போ எந்த பூஜை நடக்குதோ உங்களால் முடிந்த சீர்பட்சணங்களோ இல்லை புஷ்ப கைங்கரியங்களோ எதுவுமே வாங்க முடியலன்னா சரீர சேவைகளை நீங்கள் தாராளமாக செய்து கொடுக்கலாம். அதற்கும் நிறைய பலன்கள் உண்டு. 63 நாயன்மார்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவைகளை செய்து இறையடி சேர்ந்திருக்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய டெடிகேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வருகிற ஆடி கிருத்திகை ஆகட்டும், உங்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி பூரம், ஒவ்வொரு நாள் வரலட்சுமி நோன்பு கூட பார்த்திங்கன்னா அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்மளால் முடியலன்னா கூட கொஞ்சம் தள்ளி அடுத்த வாரம் கூட சில பேர் செய்வாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மென்சஸ் வந்துடுச்சு, பெண்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அடுத்த வெள்ளிக்கிழமை கூட அந்த பூஜைகளை செய்துக்கலாம். அதனுடைய பதிவுகளை நாம் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போதை வருகிற வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு அன்னைக்கு நாம் காலையில் சுத்தபத்தமாக முந்தின நாள், அதாவது உங்களுக்கு வியாழக்கிழமை நடு இரவு 12 மணி கிட்டக்க தான் உங்களுக்கு மாதப்பிறப்பு வருது. அதனால் நம்ம சூரியோதயத்தை கணக்கு வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முதல் நாள் மாதப்பிறப்பு மறக்காமல் உங்களுக்கு என்ன முடியுதோ செய்யுங்க. ஒரு வெற்றிலை பாக்கு, பழம், பூவு, தேங்காய் இதெல்லாம் வச்சு சுவாமி கும்பிடுங்க. ஒரு பானகமோ ஒரு பொங்கலோ இல்லை ஒரு பாயாசமோ ஏதான ஒரு இனிப்பு வகை சுவாமிக்கு வச்சு செய்யுங்க. வயது முதிர்ந்தவர்கள் இல்லை வசதி ஏதோ காரணம் உங்களுக்கு முடியலன்னா ஏதோன்னு ஒரு கற்கண்டோ இல்லை ஒரு அச்சுவெல்ல கட்டியை கூட நாம் வச்சு பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலெல்லாம் போயிட்டு நாகப்புற்றுகளுக்கெல்லாமும் சேர்த்து பூஜை பண்ணுவாங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இந்த பஞ்சில் மாலை மாதிரி கோர்த்து போடுவாங்க. நாக பூஜைகளுக்கு உகந்ததான ஒரு மாதமும் இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலலாம் போய் நீங்கள் புற்றுக்கு பால் ஊற்றுறதும் பண்ணலாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தர்ப்பணங்கள் செய்வது இந்த மாதத்திற்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் தரும். இதனுடைய குருநாதர் இது நிறைய சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. இந்த தர்ப்பணாதி பூஜைகள் எல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி நீங்கள் அதற்குண்டான விசேஷமான நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு புரோகிதரை வச்சு செய்கிறீங்களோ இல்லை நீங்களே செய்கிறீங்களோ, ஆனால் கட்டாயம் அந்த மாதத்தில் ஒன்று செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். நாக பூஜைகளுக்கும் அதீத பலன்கள் கொடுக்கும். இந்த டைமில் நாம் பண்ண ஒவ்வொரு நேரத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? நம்ம காலையில் சிற்றுண்டி, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றோம், மாலை பலகாரம் டின்னர் சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இது உங்களுக்கு தேவர்கள் கணக்கில். அதனால் நாம் இந்த மாதங்களில் நாம் செய்கின்ற பூஜைகளின் பலன்களை அளப்பரியதாக நமக்கு வரங்களாக கிடைக்கும். அதை நாம் முறையாக பெரியவங்கள்ட்ட அவங்க எப்படியெல்லாம் நமக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும். நிறைய பேர் கோயிலில் இது இப்படி செய்யணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வீட்டில் பெரியவங்கள்ட்ட இப்படி சொல்கிறாங்க, அப்படி நம்ம பழக்கமும் செஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் நம்ம கூடுதலாகவும் நம்ம செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பெரியவங்களுடைய அறிவுறுத்தல் படி, இப்போ உங்கள் வீட்டில் இத்தனை படி தான் கேழ்வரகு போட்டு நம்ம கூழ் காய்ச்சணும் செய்யணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அப்படி செய்யுங்க. உங்களுக்கு அது செய்ய முடியல அப்படின்னா கோயிலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதில் போய் கூட நீங்கள் சேர்ந்துக்கங்க. ஆனால் வீட்டில் செய்கிறவங்களுக்கு வழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் அதை செய்கிறது
அந்த விஷயங்களெல்லாம் நாம் தப்பாமல் செய்யணும். நம்ம குழந்தைங்களுக்கும் அது சொல்லி கொடுத்தா தானே நாளை பின்ன அவங்களுக்கு செய்ய தெரியும். எல்லாமே நாம் வந்து அதை கோயிலில் சேர்த்துடுறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. குடும்பம் மட்டுமும் நம்ம குல வழக்கப்படி நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்கிறோமோ அதை நம்ம வீட்டில் செய்கிறது, நம்ம குல தெய்வ வழிபாடுகளை நாம் செய்கிறது, அது எந்த கிழமை, எந்த நாள், எந்த நட்சத்திரம்னு பெரியவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி எதுவுமே அந்த 4 நட்சத்திரத்துக்கு போக முடியலனாலும் நேரில் போய் செய்யலாம். அதே மாதிரி கட்டாயம் நாம் அரிசி மாவு கோலங்களில் தான் கோலம் போடணும். அதே மாதிரி காவிட்டு போடணும். முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 வேளையுமே வாச தெளிப்பாங்க. காலையிலும் கோலம் போடுவாங்க, சாயந்தரம் 4 மணிக்கும் வாச தெளித்து வீட்டில் கோலம் போடுவாங்க. இப்போ எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அது ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அரிசி மாவில் மட்டும்தான் கோலம் போடணும். இது அப்போலேருந்தே எங்கள் வீட்டு பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. என் குருநாதரும் இதை வலியுறுத்திருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கோலங்கள்னு ஒரு பதிவு இருக்கும். அதில் எப்படி கோலம் போடணும், என்ன ஏது, அதெல்லாமே உங்களுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த 5 வார ஞாயிற்றுக்கிழமையும் 5 வெள்ளிக்கிழமையும் நமக்கு ரொம்ப வரப்பிரசாதம். ஒரு தடவை பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறைவாக வரும். அதனால் நாம் சித்தர்கள், ஞானிகள் அந்த மடாலயத்துலலாம் போயிட்டு நாம் போய் அங்கே வழிபாடு பண்ணுறதும் நமக்கு நிறைந்த பலன்களை தரும். யோகிகள் அவங்களுடைய அதிர்ஷ்டானங்களுக்கு போகலாம், ஜீவாலயங்களுக்கும் நாம் போயிட்டு வந்து அம்பாளுடைய பூஜைகளை கலந்துக்கிறது. அதே மாதிரி நாம் தாம்பூலம் இதெல்லாம் தானம் கொடுக்கறது. ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்கள் வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க கோயிலில். ரொம்ப சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். முடியாதவங்க அதுக்குண்டான பணத்தையோ இல்லை பூவோ வெற்றிலையோ மஞ்சளோ என்ன முடியுதோ அதை வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொடுங்க. நடந்து போக முடியலங்கிறவங்க யார் மூலமாவது கொடுத்தும் அனுப்பிட்டு அந்த நேரத்தில் நாம் அம்பாள் சிந்தனையில் லயித்திருப்பது நமக்கு நல்ல பலன்களை தரும். நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்து இதுதான். இந்த நல்ல புண்ணிய சக்திகள் தான் நம்மளுடைய தலைமுறையை காத்து ரட்சிக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் நம்ம அம்மா, பாட்டி, நம்ம கொள்ளு பாட்டி இவங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா இந்த பூஜைகள்லாம், அதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் குருமார்கள், பெரியவங்கள், நிறைய சித்தர்கள் அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அற்புதமான இந்த காவேரி பூஜை இதெல்லாம் நிறைய நடக்கும். அங்கெல்லாம் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. முடியாதவங்க அதை வீட்டிலே செய்யுங்க. ஆடிப்பெருக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாயவரம், கும்பகோணம், நமக்கு அந்த படித்துறையெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு காவேரி நதி போகிற இடத்துல எல்லாமே இந்த நதிக்கு நிறைய பூஜைகள் நடக்கும் இந்த ஆடி மாதத்தில். அத்தனை பூஜைகளில் எத்தனை முடியுமோ எல்லாவற்றிலுமே கலந்து கொண்டு அளப்பரிய பலன் பெற்று எல்லாரும் நிம்மதியாக அமைதியாக உலகம் இன்புற்று வாழ வேண்டும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா, அருணாச்சலா. ஓம்.